குடும்பத்தோடு தான் நான் பேசுவேன். ஓ மேடம், எனக்கு மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் ஆகுது. சரி. சொந்தக்கார பொண்ணு தான், கொஞ்சம் தூரத்து சொந்தம். முதல் பொண்ணு பார்த்தப்போ ஒரு செகண்ட் தான் பார்த்தோம், கொஞ்ச நேரம் பார்த்து பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் ஃபோனில் தான் பேசணும், லவ் பண்ணோம். ம். ஒரு 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும். சரிங்க. கல்யாண புதுசில் நல்லா தான் இருந்தோம். கோனில் ஒரு பொண்ணு கோனில் பிறந்தது. என்ன ஏஜ் டிஃப்ரென்ஸு? ஏஜ் 6 இயர்ஸ் மேடம். எனக்கு இப்போ 35 ஆகுது, அவங்களுக்கு 29 ஆகுது. ஓகே. கல்யாணம் ஆகி இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம் ஆகுது மேடம். 7 வருஷம். ஸோ 35, அவங்களுக்கு இப்போ வந்து 28 29. 29 ஆக போகுது. ஸோ அப்போ அவங்களுக்கு 22 வயசு இருக்கும்போது கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாம், அப்போ பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர். நான் பொண்ணு பார்க்கும்போது அவங்க பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிருந்தாங்க. கல்யாணம் ஆகும்போது ஃபைனல் இயர் படித்து அதை முடிக்கிற ஸ்டேஜில் இருந்தாங்க. எக்ஸாம் சரி. டைமில். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஏ கம்ப்ளீட் பண்ண அரியர்ஸ் வச்சுட்டு விட்டுட்டேன், வேலைக்கு போயிருந்தேன். சரி. அப்போ இப்போ வேலைக்கு போகிறீங்களா? இப்போ ஒரு 1 இயராக வேலைக்கு போயிடுவோம். அதாவது மேடம் என்னன்னா, என்கிட்ட ப்ராப்ளம் இருக்குது. நான் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ட்ரிங்க் பண்ணி தான் அப்புறம் கல்யாணம் ஆகி கொஞ்சம் விட்டுட்டேன். ம். ஹலோ, சொல்லுங்கள், நான் கேட்டுட்ருக்கேன். கல்யாணம் ஆகி விட்டுட்டேன். அப்புறம் கோனில் பிறந்த பிறகு எனக்கு கொஞ்சம் இன்கம்லாம் ரொம்ப கம்மியாச்சு. கல்யாணம் புதுசில் நகை கொஞ்சம் பணம் இருந்தது, இப்படி ஜாலியாக சுற்றினேன். ஒய்ஃபுக்கு மினிமம் 5000 ரூபா 4000 ரூபா சுடிதாரு, ம். வாரத்துக்கு ஒரு நாள் பீச்சு சினிமா அப்படின்னு சுற்றி வந்தோம். ம். குழந்தை பிறந்த பிறகு வீட்டிலே இருந்து செலவெல்லாம் சமாளிக்க முடியாமல் கொஞ்சம் வேலையை விட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பார்க்க கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ம். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு வருஷம் செஞ்சேன். அது கம்பெனிலே ஒரு 4 வருஷம் செஞ்சேன். அதாவது எப்படின்னா, ஒரு வருஷம் போவேன், நடுவில் எதனா பிரச்சனை வரும், ஒரு 2 மாதம் நின்றுவேன், மறுபடியும் அந்த ஓனரே கூப்பிடாரு. ம். ஏன்னா என்னோட வேலை கொஞ்சம் அது கலெக்ஷன் வேலை, இப்போ ஃபைனான்ஸ் வேலை. அதனால காசு விஷயத்துல எதுவும் தப்பு வராதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரே கூப்பிடாரு. ம். எனக்கு என் ஒய்ஃப் வீட்டில் செட் ஆகலன்னு சொல்லிட்டு குழந்தைய பார்த்துக்க முடியலன்ட்டு அவங்க அம்மா வீட்டில் இருக்க ஆரம்பிச்சாங்க. சரி, நானும் அங்கேயே வீடு பார்க்குறேன்ட்டு தனியாக அங்கே வீடு எடுத்து வச்சேன். அரக்கோணம் அவங்க வீடு, நான் சென்னை. ம். அங்கேயே வீடு இருந்து ஒரு 2 வருஷம் இருந்தோம். ம். அப்போ இங்கேருந்து என்னால் வந்துட்டு போக முடியலன்னு சொல்லிட்டு அது ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி, அப்புறம் வாரத்துக்கு ஒரு வாட்டி, அது மாதிரி ஆச்சு. ம். இதே டிஸ்டன்ஸ் ஆக கொஞ்சம் அதிகமாக ட்ரிங்க் பண்ணால் ஒரு நாள் சண்டை வந்துட்டு அவங்க சித்தப்பா வந்துட்டார் வீட்டுக்கு. ஃபோன் பண்ணி கூப்பிட்டுச்சு, எனக்கு சண்டை போடுறாரு குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ம். அவர் வந்து ஒரு மாதிரி பேசி கை வாங்கினோன்னா நானும் திருப்பி அடித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சு ஒரு 10 நாள் தான் நான் போய் பேசல, அப்புறம் அவங்களும் பேசல. அப்படி கொஞ்ச நாள் இருந்தால் அப்புறம் சரியாயிட்டோம், நல்லா இருந்து. இப்போ என் குழந்தைய நான் படிக்க வச்சுக்கலாம், நான் பார்த்துக்கிறேன், அங்கே அசிங்கமாயிடுச்சு வீடு பண்ண முடியாது சொல்லிட்டு இங்கே எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டேன். சரி. வந்து இங்கே ஒரு ஸ்கூல் சேர்த்து விட்டு படிக்க வச்சேன், யூகேஜி. ம். அவங்களும் வந்து காலேஜ் படிக்கணும். நாங்கள் அப்போ அங்கே இருக்கும், அந்த வீட்டில் இருக்கும்போது 2 வருஷம் சும்மா தானே இருக்கிறேன், நான் காலேஜ் மறுபடியும் படிக்கிறேன், நாங்கள் எம்எஸ்சி. ம். சரி படின்ட்டு என் ஒய்ஃபை அங்கே இருக்கும்போது படிக்க சொல்லிட்டு நான் அப்பப்போ போய் பார்த்துட்டு இருந்தேன். ம். இப்போ இங்கே ஒரு வருஷம் கூட என் கூட இருக்கும்போது நான் வேலையை அதே மாதிரி விட்டுட்டேன் மேடம். கொஞ்சம் ரொம்ப பிரச்சனை ஆகி 2 மாதம் வேலைக்கே போகல. வீட்டில் எல்லாமே எங்கள் அப்பா தான் பார்த்துருந்தாரு. ம். அதனால அவங்க சரி இனி செட் ஆகாது, நானே தான் சொன்னேன், சரி எனக்கு கொஞ்சம் வேலை நல்லா அமையிட்டோம், நீ போனால் அங்கேயே போய் இரு, குழந்தைய அங்கேயே படிக்க வை, ஒரு 2-3 வருஷத்துல நான் எப்படின்னா கொஞ்சம் காசு ரெடி பண்ணி ஒரு நல்ல வீடாக பார்த்து பண்ணலாம் அப்படின்னா. அதுக்குள்ளே அவங்க அங்கே போகும்போது திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் 3 மாதம் டேட்டு தள்ளிடுச்சு, கன்சீவாக இருக்குன்னாங்க. ம். சரி 6 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்து, இந்த குழந்தை நம்ம பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் செக்அப்லாம் பண்ணிட்டேன் மேடம். ம். 4ஆவது மாதம் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு சின்ன சண்டை வந்துச்சு மேடம். அதாவது என் ஒய்ஃபுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, ம். அவங்களுக்கு ஒரு லவ் மேரேஜ் ஆகி அவங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் வசதியான ஒரு கார் இருக்கு, ம். வருவாங்க போவாங்க. அவங்க இருக்கும்போது நமக்கு அந்த வீட்டில் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், உள்ளே போக முடியாது. ஏன்னா நான் முதல் மாப்பிள்ளாம் போது முதல்ல என்னை கொஞ்சம் நல்லா கவனிச்சாங்க. ம். இப்போ அவரு கொஞ்சம் ஃபைனான்ஸ் விஷயமா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால அவருக்கு தான் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருந்தது, அவரு தான் ரூம் உள்ள போகிற மாதிரி இருந்தது. ம். இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஒரு நாள் ரொம்ப அந்த டைம் பார்த்து ட்ரிங்க் பண்ணியிருந்தா ரொம்ப கோவத்தில் சேரை தூக்கி போட்டு தலையில் அடித்தேன், சேர் பீஸாக உடஞ்சி போச்சு. அதுலேருந்து ஒய்ஃப் பேசுறதில்ல, நீ வராதப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் அவ்வளோ பேசலை, குழந்தைகிட்ட மட்டும் அப்பப்போ பேசுவேன் ஃபோன் பண்ணி. குழந்தைகிட்ட ஃபோன் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஒய்ஃபுக்கு டெலிவரி பெயின் வந்துச்சு, அதாவது 8ஆம் மாதம் டெலிவரி பெயின் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ம். போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. நான் போய் பார்த்தேன், குழந்தை வந்து குறப்பசவனால 4 நாள் தான் இருந்தது, ஐசியூவில் வச்சுருந்தாங்க. அப்புறம் இறந்துடுச்சு குழந்தை. ம். அப்புறம் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் விடும்போது நீ வராத போயிடு அப்படின்ட்டாங்க. சரி ஏதோ குழந்தைய அந்த துக்கத்தில் இருக்கிறாங்க, நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் மேடம். ம். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு வாட்டி 4 மாதத்துக்கு வாட்டி போய் பேசலாம் பார்க்குறேன், எதுவுமே பேச மாட்டாங்க, வரவே வராதுன்றாங்க. ம். ஹலோ, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். வரவே வராதுன்றாங்க. இதில் நான் ஒரு டைம் ட்ரிங்க் பண்ணாமல் போகிறேன், ஒரு டைம் கோவத்தில் ட்ரிங்க் பண்ணிட்டும் போய் கத்துறேன். ஏன் என்ன பண்ணுறேன், நான் என்ன தான் தப்பு பண்ணேன். சரி வேலைக்கு போகலாம், எனக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன், வேலைக்கு போகாமல் இல்லை, நடுவில் போயின்னு தான் இருந்தேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் எல்லாம் வேலைக்கு போகலாம் கூட அவங்களுக்கு வேண்டியதை பண்ணி தான் மேடம். இந்த வீட்டில் அப்பா இருப்பார், என்னால் முடிஞ்ச
எப்போ காசு கிடைக்கும் போது ட்ரெஸ் வாங்கி தருவேன், அதனால வெளியில் கூட்டின்னு போவேன், பார்க்குக்கு கூட்டின்னு போவேன். அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அப்பா சம்பாதிக்கனால இது மாதிரி பண்ணுறாரா, நீ குடிச்சிட்டு வரேன்னு சொல்கிறாங்க, என்னன்னே புரியல. இப்போ அவங்க வீட்டில் அவங்க அம்மாவும் வந்து என் பொண்ணுக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துறேன் வராது அப்படின்றாங்க. எங்கள் மாமனார் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு, என்னன்னா குழந்தை இருக்குது அதனால டைவர்ஸ்லாம் முடியாது. அவர் அவங்க பொண்ணுக்கிட்டே அவர் ஏற்று பேச முடியல. இப்போ ஒரு ஒரு 1 month ஒரு டாக்டர், எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் பார்த்தேன். அவர் சொன்னாரு, சரி நீங்க ட்ரிங்க் பண்றதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இன்னும் டாக்டர் தூக்கம் வர மாட்டேங்குது. முதலாவது ஒய்ஃப் இருக்கும்போது கொஞ்சம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் பயம் இருக்கும், சரி வீட்டுல ஒய்ஃப் இருக்கும் ஃபோன் பேசணும். இப்போ சுத்தமா பயமும் இல்ல, ஒய்ஃப் மேல ரொம்ப ஃபீலிங் ஆகி ரொம்ப அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி. அப்புறம் எங்க வீட்டுல கொண்டு ஒரு டாக்டர் கிட்ட, ஃபேமிலி டாக்டர் கிட்ட காமிச்சேன்னா, அவரு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கை கால் மட்டும் லைட்டா உதட்டுன்னு சொல்லிட்டு ஒரு விட்டமின் டேப்லெட், ஒரு அயன் டேப்லெட் மாதிரி ஒன்று கொடுத்தாரு. அப்புறம் தூக்கம் வரதுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்தாரு மேடம். சரி. ஒரு மாசம் எங்கேயும் வெளியே போகாம யோசிக்காம உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை பார்த்துன்னு கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்கன்னா, இப்போ 1 month நான் ட்ரிங்க் பண்றேன் மேடம். டேப்லெட் போட்டு நல்லா தூங்குறேன், நைட்ல சாப்பிட்றேன். இப்போ என்னன்னா ரொம்ப ஃபீலிங் ஆகுது, ஒய்ஃப் கிட்ட பேசாம இருக்க முடியல. ஒரு 2-3 நாளா ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு ட்ரை பண்றோம், ஃபோனு எதுவும் சொல்லுவாங்க பிளாக் பண்ணி வச்சிட்டாங்க. சரி வெளி ஃபோன்ல இருந்து போலான்னு பார்த்தா அவங்க ஃபோன் பிஸின்னு வருது. அது மைண்ட் ஒரே டென்ஷன் ஆகுது, ஒருவேளை சுத்தமாவே விட்டுட்டாங்களா, அப்படி வேற யாரும் விரும்பலாம் அப்படின்ற மாதிரி தோண இருக்கு. உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? எனக்கா மேடம்? எனக்கா மேடம்? ஆமா, எனக்கு 2 தங்கச்சி மேடம். 2 தங்கச்சி மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க 2 தங்கச்சி நல்லா ஹாப்பியா செட்டில் ஆயிட்டாங்களா கல்யாணம் ஆகி? இல்ல மேடம், ஒரு தங்கச்சி செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு தங்கச்சி, 2 தங்கச்சியுமே லவ் மேரேஜ். பெரிய தங்கச்சி வந்து ரொம்ப சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போதே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்ப அப்பா கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாரு. அவர் வந்து நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து வரமாட்டேன், நானும் அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், சின்ன பொண்ணா இருக்கு லவ் மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அப்பா கொஞ்சம் ப்ரெஸ்டீஜெல்லாம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பொண்ணு குழந்தை பிறந்தது, அம்மா தான் குழந்தைய பார்த்துருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு. அவர் ஒரு பெயிண்டர், அவர் அவ்வளோ படிக்கல, ஒரு சின்ன தங்கச்சி, பெரிய தங்கச்சி வீட்டுக்காரு. அவரு டெய்லி ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து சண்டை போட்டு அவங்க ஒய்ஃபை அடிச்சு கையெல்லாம் கிழிச்சு ரத்தம்லாம் வந்து, அப்புறம் எங்க தங்கச்சி வந்து எங்க வீட்டுக்கே வந்துச்சு. தனியா ஃபாரின்ல துபாய்க்கு வேலைக்கு போறாங்க. அவங்க கம்ப்யூட்டர் கத்துக்கினாங்க, போட்டோ டிசைனிங் கத்துக்கின்னு துபாயில இருக்காங்க. அந்த பொண்ணு மட்டும் எங்க வீட்டுல இருக்க வளர்க்குறோம். இப்போ 8th படிக்குது. அப்பா அம்மா தான் பாத்துக்கிறாங்க. ஸோ உங்க தங்கச்சி வேலை பண்ணிட்டு இப்போ இருக்கு, உங்க அப்பா தான் வந்து பேத்தியை வளர்த்துட்டு இருக்காரு. அப்பா அம்மா பேத்தி வளர்த்து. சரி, இன்னொரு வந்து அப்ராட்ல இருக்கு. 3 மாசத்துக்கு இல்ல 6 மாசத்துக்கு வாட்டி வருவாங்க. சரி, இன்னொரு தங்கச்சி அவங்க இங்கே லவ் மேரேஜ், ஆனா செட்டில் ஆயிட்டாங்க மேடம். இங்க வந்து ஒரு 10 தெரு தள்ளி இங்கே. அவங்களால பிரச்சனை இல்லை. ஹலோ, அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களால எதுவும் பிரச்சனை இல்லை. எப்பனா சண்டை, ஃபேமிலிக்குள்ள சின்ன சின்ன சண்டை வரும், திடீர்னு 2 நாள் இருப்பாங்க, மறுபடியும் போயிடுவாங்க. அவங்களால எதுவும் பிரச்சனை வருது. இப்போ உங்க பையன் தானே உங்களுக்கு? எனக்கு பொண்ணு மேடம். 2வது தான் பையன் பிறந்து இறந்துட்டான் 8 மாசம். சரி, உங்க பொண்ணையும் இப்போ உங்க அப்பா தான் வளர்க்குறாரு. யார? உங்க பொண்ணையும் உங்க அப்பா தான் வளர்க்குறாரு. இப்போ கொடுத்துட்டீங்க, இப்போ அவங்க கிட்டே கொடுத்துட்டீங்க. அவங்க கூட்டின்னு போயிட்டாங்க, நான் தான் அனுப்பிச்சு விட்டேன். இங்க இருக்கும்போது யூகேஜி படிக்க வச்சிருந்தேன். அது புரிஞ்சுது. இப்போ உங்க வீட்டில் வந்து உங்க அப்பாவுக்கு பென்ஷன் வருது, உங்க அப்பா அம்மா நீங்க உங்க தங்கச்சி குழந்தை இருக்கீங்க. தங்கச்சி குழந்தை. சரி, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை டைவர்ஸ் கொடுக்கறதுல? யாருக்கு டைவர்ஸ்? உங்க ஒய்ஃபுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வீட்டில் நிம்மதியா இருங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க குழந்தைய வளர்த்துட்டு அவங்க அம்மா அப்பாவோட நிம்மதியா இருக்கட்டுமே. எப்படி மேடம் மறக்க முடியல மேடம்? 6 வருஷம் அதுக்கு நான் லவ் பண்ணது 2 வருஷம் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன். என்ன சந்தோஷமா இருந்தீங்க? இல்லங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிறது அது உங்க சுயநலம். ஓகே, மற்றவங்களுக்கு நீங்க ரொம்ப துன்பத்தை கொடுத்துருக்கீங்களே உங்க மனைவிக்கு. அவங்களுக்கு என்ன வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க? இப்போ இஷ்டம் இருந்தால் வேலைக்கு போவேன், இஷ்டம் இல்லைன்னா வீட்டில் இருப்பேன், கோவம் வந்ததுன்னா அடிப்பேன், உதைப்பேன். அப்போ வேலைக்கு போகல மேடம். இப்போ என்ன திடீர்னு நான் செய்யறது வந்து ஒரு லாரி கம்பெனி மேடம். 4 வருஷமாக தான். இல்லை, அதான் நான் என்ன சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. இப்போ உங்களுக்கு வந்து இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து நிறைய கவுன்சிலிங் தேவைப்படுது, சரியா? உங்களுக்கு வந்து நிறைய தனிப்பட்ட முறையில் நிறைய கவுன்சிலிங் தேவைப்படுது. பிகாஸ் உங்கள் காதல் போதே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டடியாகவே இல்லை. நீங்கள் அப்போவே குடிப்பழக்கம் இருந்திருக்கு. இப்போ குடிப்பழக்கம் வந்து ஒன்றும் பெரிய ஒரு ஒரு தோல்வினாலேயோ ஒரு கஷ்டத்தினாலேயோ ஏற்பட்ட குடிப்பழக்கம் கிடையாது உங்களுக்கு. ஓகே, உங்கள் குடிப்பழக்கம் வந்து அந்த பொண்ணை திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு.
ஆமாங்க மேடம். அப்ப என்ன காரணத்துக்காக இருந்தது? அப்ப எதுக்காக குடிச்சீங்க? அப்ப நல்லா தானே இருந்தது. அப்ப எதுக்காக குடிச்சீங்க? அப்ப இந்த அளவுக்குலாம் குடிக்க மாட்டேன் மேடம். எப்பனா இல்ல ஆனா குடிச்சு அது 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 ஒரு சம்பளம் சந்தோஷத்துக்கு வரும், இல்ல எதுனா ஃப்ரெண்டுங்க கூட போவேன், அவ்வளவுதான். இல்லங்க. அதுதாங்க உங்க சுயநல போக்குன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து அதே மாதிரி கையில காசு இருக்கும்போது அப்படியே செலவழிச்சிடுறது, ஊதாரித்தனம் பண்றது. எதிர்காலத்த பத்தி யோசிக்கிறது இல்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல குணமே கிடையாதே. உங்கள யார் வந்து ரூ. 4000 ரூ. 5000க்கு சுடிதார்லாம் எடுத்து குடுக்க சொன்னா, அதெல்லாம் யார் பண்ணுவா? ப ப மா ரூ. 1,00,000 சம்பளம் வாங்குறவனே பண்ண மாட்டான். உங்களுக்கு நிரந்தர ஜாபே இல்லைங்கிறபோது, உங்களுக்கு அவ்வளோ பொறுப்பில்லாத தன்மை உங்களுக்கு எதுக்கு? உங்க குணநலங்களே சரியில்லையே எதுவுமே. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு குடும்ப ஆசை இருந்தது. வாழ்க்கைக்கே அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் அப்ப புது பைக் வச்சிருந்தேன். மாசத்துக்கு ஒரு வாட்டி போயிடுவேன், வண்டி எடுத்துன்னு கையில காசு இருந்தா பெட்ரோல் இல்ல போட்டு அதுதான் நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில வந்து இப்போ நீங்க அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சம் பணக்காரத்தன்மையா சில விஷயங்கள் காமிச்சு, நீங்க அந்த பொண்ணை வந்து எப்படி உங்க தங்கைக்கு வந்து லைஃப் பாழாச்சு? இப்போ உங்க தங்கைக்கு வந்து யாரோ ஒரு பெயிண்டரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கு வாழ்க்கை பாழாயிடுச்சுல்ல. அதுக்கப்புறம் வாழ முடியாம தானே அது வந்துருச்சு. ஆமா. அதை மட்டும் நீங்க தங்கச்சி ஒத்துக்க மாட்டேங்குது. இல்ல அதை மட்டும் நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல. இப்போ அந்த பொண்ணு வந்து தனியா வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ தனியா வேலை பார்த்துட்டு அது அந்த தனியா தானே இருக்கு. ஆமா. அதை மட்டும் நீங்க உங்க குடும்பத்துல ஏத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. நான் வந்து சொன்னேன், எப்படி இருந்தாலும் பொன் கோவன்ல இருக்கு, போய் சேர்ந்து வாழுன்னு. சரி, அவங்க கேட்குற மாதிரி இல்ல. அது நீங்க ஆண் ஆதிக்கம் அப்படி சொல்லுவீங்க. பட் ஆனா உங்க பேரண்ட்ஸ் கரெக்டா புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ உங்க தங்கச்சிக்கு எப்படி ஒரு துன்பமான வாழ்க்கையோ அதே மாதிரி தான் இப்போ உங்க மனைவிக்கு நீங்க துன்பமான வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. உங்க தங்க வீட்டுக்காரர் எப்படி வந்து ஒரு கொடுமைக்காரரோ அதே மாதிரி நீங்களும் கொடுமைக்காரர் தான். ஸோ அதனால தான் நீங்க வக்காலத்து வாங்குறீங்க உங்க தங்கைக்கு. உங்க தங்கைக்கு நீங்க வந்து நல்லது செய்யல. உங்க தங்கைக்கு வந்து உங்களை மாதிரியே இருக்கிற ஒரு ஆளு. அப்போ அந்த ஆளை வந்து பிரியறதுக்கு இந்த சமூகம் வந்து ஒப்புதல் கொடுத்துருச்சுன்னா, நம்ம பெற்றோர்கள் ஒப்புதல் கொடுத்துருச்சுன்னா, அப்போ நமக்கும் வந்து அதே நிலைமை தானே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து உங்கள் மச்சானா அவரை எப்படி கூப்பிடுவீங்க? அவங்க பிரிஞ்சது எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பிரிஞ்சுட்டாங்க. அவங்க அதாவது என் தங்கச்சி குழந்தை வந்து 1 வயசு 2 வயசு இருக்கும்போது பிரிஞ்சுட்டாங்க. அது எப்போ பிரிஞ்சாலும் சரி, நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் வக்காலத்து வாங்குறீங்களே. உங்கள் தங்கைக்கு வந்து கஷ்டமான ஒரு துயரமான நிலைமையில் அது பிரிஞ்சு வந்துட்டு தைரியமாக அதுக்கப்புறம் அது வேலைக்கு போய் இன்னைக்கு நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு என்ன வாழ்க்கை கெட்டு போச்சு? அது போய் ஜம்முன்னு வேலை பார்த்துட்டு இருக்கு. பிள்ளைய அவங்க அம்மா அப்பா வளர்க்குறாங்க. என்ன கெட்டு போச்சு இப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கை? ஸோ அப்போ அதே மாதிரி உங்கள் மனைவிக்கும் நல்ல வாழ்க்கை அமையும். உங்கள் தங்கச்சி மாதிரி அந்த உங்கள் மனைவியும் வந்து அது படிச்சுட்டு இருந்த காலத்தில் நீங்கள் பிரித்து கொண்டு வந்துட்டீங்க. இல்லாட்டினா அந்த பொண்ணும் படித்து அதுவும் நல்ல வேலைக்கு போயிட்டு அதுவும் நல்லா தான் இருந்திருக்கும். திறமையான பொண்ணுன்னு தான் எனக்கு தோணுது. நான் பிரிச்சுலாம் கூட்டு வரல மேடம். கல்யாணம் ஆகி அங்கே தான் படிச்சுருந்தாங்க. 3 மாதம் அங்கே தான் கல்யாணம் பண்ணிட்டு நான் இங்கே தனியாக வேலை பார்த்துருந்தேன். அவங்க அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. நான் வாரத்துக்கு வாட்டி போய் பார்த்துட்டு வருவேன். மறுபடியும் எம்எஸ்சி படிக்கணும்னாங்க. அங்கே வீடு எடுத்து நான் தான் திருத்தணி காலேஜ் இப்போ வந்து அப்போ 24,000 கேட்டாங்க. சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஹலோ, உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? ஏன் மேடம் இப்போ ஒய்ஃப் எப்படி சமாதானப்படுத்துது என்னமே புரியல. நான் எல்லா ஃப்ரெண்டுங்களாம் என்ன சொல்றாங்க, கொஞ்ச நாள் போகாத, நீ பார்த்து ஏதாவது வேலைக்கு போ பார்க்கலாம் அப்படின்றாங்க. அவங்க கிட்ட பேசணும் போல இருக்கு, போய் பார்க்கணும் போல. இது போனாலும் திட்டுறாங்க. ஆமா, அங்கே போனால் மாமியார் கிட்ட பேச பண்ண முடியல. அவங்க ஏடாவதுமா பேசுறாங்க. ஆமா, கோவம் வருது அந்த டைம். கரெக்டு. கோவம் தான் வரும். நீங்கள் பண்ண வேலைக்கு ஒருத்தர் வீட்டில் போய் பூந்து சேரை போட்டு அடிக்கிறது, உங்களுக்கு இருக்கிற தாழ்வு மனப்பான்மைக்கு மற்றவங்க மேலே கோபம் காட்டுறது, பொறாமப்படுறது, பொண்டாட்டிக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்து இறந்து போயிருக்குன்ற ஒரு துன்பத்தை கூட உணராமல் கத்துறது, அடிக்கிறது, இதெல்லாம் துன்மார்க்க புத்தியாக இருக்கேன். எப்படி கொஞ்சம் லாங் கேப் தான் விடணும். உங்கள் மூஞ்சிலே முழிக்க பிடிக்காது இப்போ அவங்களுக்கெல்லாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறது தான் கரெக்டு. முதல்ல திருந்த பாருங்கள். முதல்ல ஒரு பர்மனெண்ட்டாக மாதம் 10,000னாலும் சரி 20,000னாலும் சரி ஒரு தடைப்படாமல் ஒரு பொறுப்பாக ஒரு காசை சம்பாரித்து உங்கள் மனைவிக்கு அனுப்பிக்கிட்டே இருங்க. நீங்கள் அவங்கள வந்து பார்க்குறீங்களோ இல்லையோ, உங்களோட தார்மீக கடமை உங்கள் குழந்தைக்காகவும் மனைவிக்காகவும் காசை மட்டும் அனுப்பிட்டே இருங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு கணவனாக ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு தந்தையாக பொறுப்பு இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாமே முதல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு காசு மட்டும் அனுப்பிட்டு வாங்க. ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு எதையும் எதிர்பார்க்காதீங்க. உங்கள் கடமையை உங்கள் பொறுப்பை நிரூபித்து காமிங்க. நீங்கள் சும்மா நீங்கள் சம்பாரித்து நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கிறதுக்கு உங்கள் அப்பா அம்மா தான் இடம் தராங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து திருந்த மாட்டேங்கிறீங்க.
ஸோ அதனால் நீங்கள் முதல்ல திருந்தணும். நீங்கள் முதல்ல வந்து இந்த மாதிரி பொறுப்பில்லாத தன்மையெல்லாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது, நினச்சபடிலாம் இருக்கக்கூடாது. ஒரு 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 ஒழுக்கம், ஒரு பொறுப்பு. புரியுது மேடம், எனக்கு நான் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கிறேன். பட் அந்த ட்ரிங்க் பண்ணிட்டேன்னா கோவம் வந்துடுது. அதனால தான் இப்போ அந்த மாத்திரை சாரம் கூட டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நான் ஹெவியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னா உங்களுக்கு பின்னாடி கை கால்லாம் இது மாதிரி ஆகிடும், உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி நான் மாற்றுறேன்னா, அதனால இப்போ நான் கண்ட்ரோல் தான் மேடம் இருக்கிறேன். ஒரு 1.5 மந்த் ஆச்சு. இல்லை, கண்ட்ரோல் இப்போ நோக்கம் தான் நம்மளுக்கு வந்து நம்மளை உருவாக்குது. சரியா? நம்மளுக்கு வந்து ரொம்ப சுயநல நோக்கம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திருந்தவே மாட்டோம். நான் என் சுகம், நான் எனக்கு வேணும், எனக்கு என் பொண்டாட்டி வேணும், எனக்கு எனக்கு எனக்குன்னே பேசுகிறீங்க நீங்கள். ஓகே, ஏன் நீங்கள் துன்பப்படுங்களேன், நான் கேட்குறேன். நீங்கள் தான் கொஞ்சம் கஷ்டப்படுங்களேன். உங்களுக்கு பொண்டாட்டி இல்லை, கஷ்டப்படுங்களேன். அவங்களோட துன்பத்தை நீங்கள் யோசித்து பார்க்க மாட்டேங்கிறீங்களே. என் பொண்டாட்டி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும், என் பொண்ணு கொஞ்சம் நிம்மதியாக வளரணும், எங்கள் மாமனார் மாமியார் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுறாங்க, அவங்க கொஞ்சம் இந்த ட்ராமாலேருந்து வெளில வரணும், நான் வந்து தியாகம் பண்ணணும், நான் பண்ண தவறுக்கு இந்த தண்டனை சரிதான் அப்படின்னு நீங்கள் ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு ஏன் வலியை தாங்க முடியல? உங்களுக்கு இப்போ வலிக்குது சரியா? மேடம், நான் ஒரு நாள் கூட ஒய்ஃப் கிட்ட பேசாம வந்தேன் மேடம். கூட இல்லாம இருப்பேன், ஆனா பேசாம வந்ததில்லை மேடம். டெய்லி ஒரு 1/2 hour ஃபோன் பண்ணி பேசுவேன். அதெல்லாம் அடிக்ஷன். லவ் பண்ணதுல பேசினா இருந்தேன். அதெல்லாம் அன்பு கிடையாது. அதெல்லாம் அன்பு கிடையாது. அதெல்லாம் வந்து அது வந்து அடிக்ஷன். அதுக்கு வந்து போதை. உங்களுக்கு உண்மையிலே அன்பு இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரிலாம் செய்யவே மாட்டாங்க. உண்மையிலே அன்பு, உண்மையிலே கேர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க, எல்லாருமே புரிஞ்சுக்குங்க. உண்மையிலே ஒரு குடும்ப பொறுப்பு இருக்குது, உண்மையிலே அன்பு இருக்குன்னா சுயநலமாக எதுவுமே செய்ய மாட்டாங்க. இப்போ ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க, இதனோட விளைவு இந்த செகண்டுக்கு மட்டும் எனக்கு ப்ளஷர் கிடைக்குது, சரி அடுத்த 10 நிமிஷம் ப்ளஷர் கிடைக்குது, சரி இன்றைக்கி ஒரு ராத்திரிக்கு ப்ளஷர் கிடைக்குது, அப்புறம் காத்தால எழுந்ததுக்கப்புறம் திருப்பி இன்றைக்கி ஒரு நாளைக்கு ப்ளஷர் கிடைக்குது. இப்படியே எத்தனை நாளைக்கு? 6 மாதத்துக்கு ப்ளஷர், 5 மாதம். அப்போ எல்லாம் த்ரூ அவுட் வந்து உங்களோட ப்ளஷர் மட்டுமே முக்கியம், உங்களோட சந்தோஷம் மட்டுமே முக்கியம் அப்படின்னா அது அன்பே கிடையாது. ஆக்சுவலாக நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம யாருமே வந்து தனி ஒரு ஆள் கிடையாது. நம்ம யாருமே நம்ம ஒரு ஆளுக்காக யோசிக்கக்கூடாது, யோசிக்க முடியாது. இது நம்ம தனி மரம் தோப்பாகாது. இன்றைக்கி வந்து நம்ம வந்து தனியாளாகவே இருந்தால் கூட நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம பல விஷயத்துக்காக நம்ம யோசிக்க தான் யோசிக்கணும். நம்ம வந்து அவ்வளோ தூரம் வந்து இம்பல்சிவாக நம்ம வந்து உணர்வுகள் சந்தோஷத்துக்காக மட்டுமே வாழ்ந்தோம்னா அப்போ அது வந்து என்ன மாதிரியான வாழ்க்கை? அது நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான ஒரு இதை கொண்டு வந்துக்குங்க. ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்குங்க. மருந்து மாத்திரையை விட நீங்கள் வந்து நல்ல நபராக இருப்பது எப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி சில குணநலங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் முதல்ல குவாலிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு தானாகவே உங்கள் மனைவி கிடைப்பாங்க. நமக்கு எல்லாம் வேணும் தான், நம்ம ஆசைப்படலாம் தான், ஆனால் அதனோட நமக்கு அதுக்கான அருகதையும் நம்ம சேர்த்துக்கணும். சரியா? அதுக்கான தகுதியையும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட தகுதியை உருவாக்கிக்கங்க. அதுதான் உங்கள் நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ இனிமேலாவது முயற்சி பண்ணி பொறுமையாக நீங்கள் உங்கள் கை விட்டு எதுவுமே போகலை. உங்கள் மனைவி இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, அவங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்காங்க, உங்கள் மாமனார் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. நாளை காத்தால உங்கள் மனைவி போயிட மாட்டாங்க. அப்படி உங்கள் மனைவி யாரையாவது காதலித்து கைவிட்டு போயாச்சுன்னா அப்போ அதுதான், அதை நீங்கள் ஏற்றுக்கணுமே தவிர அதுக்காக நீங்கள் உடனே பயந்து இப்போ வந்து குடிக்கிறது, உடனே பொண்டாட்டி ஐயோ போய் பார்க்கறதுனால அது வந்து எந்த விதத்தில் நியாயம்? சப்போஸ் உங்கள் மனைவிக்கு நிஜமாகவே உங்கள் மேலே ஆழ்ந்த அன்பு இல்லைனாக்கா அவங்க வேறு பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போனால் போகட்டும், அவங்களும் தான் நல்லா இருக்கட்டுமே. உங்கள் 2 பேருக்கும் ஆழ்ந்த அன்பு இருக்கா இல்லையான்றதுக்கு இது ஒரு டெஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் முதல்ல மாறுங்க. நீங்கள் மாறின செய்தியை அவங்களுக்கு தெரிவிச்சுட்டே இருங்க. ஸ்டடியாக சேலரி அனுப்பி அந்த மாதிரி கொஞ்சம் லெட்டர்ஸ் எழுதுங்க. நேரில் பார்க்குறதுக்கு விரும்பாதீங்க. கண்ட்ரோல் பண்ணுங்கள் உங்கள் இம்பல்சஸை.